ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலி கேமரா எந்த பக்கம் இருக்குன்னு நான் பார்த்துட்ருக்கேன். யா, இட் இஸ் தேர். ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபாக்ஸ் அண்டு கிரேப் இந்த கதை தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ஃபெமிலியரான ஒரு கதையாக தான் இருக்கும். பட் நான் இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல போகிற மெயின் கருத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் டாக்குக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இந்த ஃபாக்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க, யார் வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் நமக்கு கான்செப்ட் கருத்து புரிஞ்சுதா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரு நாள் ரொம்ப பசி எடுக்குது. ஸோ ரொம்ப பசி எடுக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே ஒரு இடத்துல உணவை பார்க்க தேடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய வால், அந்த வாலை தாண்டி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நல்லா பர்பிள் கலரில் கிரேப்ஸ் நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுது. அது எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய வால் ஆக்சுவலி அந்த வாலில் அந்த பக்கம் இருக்கிற கிரேப்ஸ் எப்படி தெரியுதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு எக்கி ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு ஜம்ப்லேயும் ஒரு 10 ஜம்ப் பண்ணுதுன்னா, அதில் ஒரு ஜம்பில் மட்டும்தான் அந்த ரீச்சுக்கு அது போகுது. அந்த ஹைட்டில் இருக்கும்போது அந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குது. ஸோ 10ல் ஒரு ஜம்பில் தான் அந்த கிரேப்ஸ் இருக்கிறதே அது பார்க்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் வருது. ஸோ நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம இப்படியே எகிரி குதிச்சிட்டோம்னா அங்கே இருக்க கிரேப்ஸை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா எஃபோர்ட் போடுது, ட்ரை பண்ணுது. எக்கச்சக்க ட்ரை நடந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகுது. ஸோ இது மோட்டிவேஷன் ஸ்டோரின்னு நினைக்காதீங்க. ஸோ எக்கச்சக்க ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அதை கிவ் அப் பண்ணுது. ஒரு டைமில் ஒரு ஃபஸ்ட்டு கேஸில் அது சரி போதுண்டா சாமி அப்படின்னு கிவ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிரேப் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அது அவ்வளோ ஜூஸியாக இருக்காது. கண்டிப்பாக அது இனிப்பாக இருக்காது. ரொம்ப ஒரு புளிப்பான டேஸ்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு அதுவே அதோட கன்க்ளூஷன் பண்ணிக்குது. ஸோ இந்த கதை முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னும் போது, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காத போதும் அதை நம்ம எப்படி சொல்கிறது, அதை நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கதையோட மெயின் தீம் இது தான். ஸோ இதை நீங்கள் ஒரு பர்சனேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நான் லிவிங் திங்ஸ் வச்சு இப்போ நான் சொன்னதை ஒரு பர்சனேட் வச்சோம், ஒரு பர்சனை இமேஜின் பண்ணிக்கிறத நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதை ஃபாக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு பர்சனாக உண்மையாலுமே நீங்கள் ஒரு பர்சன் மேலே பாசம் வைக்கிறீங்க, அவங்க மேலே ஒரு கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது, அந்த பர்டிகுலர் விஷயமும் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாலுமே பாசம் வைக்கிறீங்கன்னும் போது, எதுக்கு அவங்கள நீங்கள் வெறுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக வரணும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் உங்கள் கேரிங்காக அஃபெக்ஷனை காட்டுறீங்க அப்படின்னும் போது, அது இட்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அந்த விஷயத்தை எதிர்பார்க்கும் போது. ஸோ எப்பயுமே அதை வெறுக்கணுன்றத ஒரு விஷயமும் இருக்காது. எப்பயுமே உங்களுக்கு கொடுக்கணும், பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்க. அதே விஷயத்தை நீங்கள் ஏன் எதிர்பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஸோ இது பர்சனேட் சொன்னது. இதே விஷயத்த நீங்கள் நான் லிவிங் திங்ஸுக்கும் பொருத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆஸ் லைக் இந்த ஃபாக்ஸ் ஸ்டோரி மாதிரி, நீங்கள் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றீங்க அப்படின் போது, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னு போது, அந்த பொருள் நமக்கு கிடைக்காதனால அது நமக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளே வந்துடக்கூடாது அப்படின்றது தான். இதை யாரையும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜெனரிக்கான ஒரு ஸ்டோரி. பட் இதில் முக்கியமான லைஃபுக்கு சொல்ல வேண்டிய கருத்து இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை டக்குன்னு வீடியோவை மேக் பண்ணிட்டேன். அண்ட் ஆஸ் லைக் ஆஃப்டர் லாங் டைம் இந்த சேம் பேக்ரவுண்டோட இந்த வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் போது நான் உங்கள் செந்தூர். பாய்.